அனைவருக்கும் வணக்கம். நான் தீபா. ஒருமுறை சிவனும் பார்வதியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பார்வதி கேட்டார், ஐயனே, கங்கையில் குளித்தால் மோட்சம் என்கிறார்களே, ஆனால் குளிக்கும் அனைவரும் மோட்சத்திற்கு வந்துவிட்டால் மோட்சம் தாங்காதே என்று கேட்க, சிவன் என்னுடன் வா என்று வயதானவர்கள் போல் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு கங்கை கரைக்கு அழைத்துச் சென்று, இப்பொழுது நான் கங்கையில் விழுகிறேன், நீ உதவிக்கு யாரையாவது கூப்பிடு, ஆனால் இதுவரை பாவமே செய்யாதவர்கள் மட்டுமே வந்து காப்பாற்றுங்கள் என சொல் என்று கூறி ஆற்றில் தவறி விழுவதை போல நடித்தார். உடனே பார்வதி தேவியும் அங்கிருந்தவர்களை உதவிக்கு அழைக்க, ஓடி வந்தவர்களிடம் பாவம் செய்யாதவர்கள் மட்டுமே போய் காப்பாற்றுங்கள் என்று சொல்ல, ஓடி வந்த அனைவருமே பின்வாங்கி தயங்கி நின்றார்கள். ஆனால் அப்பொழுது எங்கிருந்தோ ஓடி வந்த இளைஞன் ஒருவன் ஓடிச் சென்று சிவபெருமானை காப்பாற்றி கரை சேர்த்தான். உடனே பார்வதி தேவி, மகனே, இதுவரை பாவம் செய்யவில்லையா என கேட்க, எனக்கு எதுவுமே தெரியாதம்மா, கங்கையில் இறங்கியவுடன் என் பாவங்கள் போய்விடும் அல்லவா, அதனால் என்னால் இவரை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் நான் காப்பாற்றினேன் என்று சொல்ல, உடனே சிவபெருமான், குளிக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு குளிப்பதில்லை, கடமைக்காகவே கங்கையில் ஸ்நானம் செய்கிறார்கள் என்று கூறினார்.